perpetual motion, free energy, or perpetual motion with gear and flywheel method. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த மாடலில் இது வந்து ஒரு எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் வச்சு மட்டும் பண்ணுறது. இங்கே வந்து ஏசி மோட்டர். ஓகேங்களா? நம்ம ஒரு மோட்ரு ஓடணுன்னா நம்ம ஸ்விட்ச் போடுவோம். அந்த ஸ்விட்ச் போட்டால் மட்டும்தான் அந்த மோட்ரு ஓடும் இல்லையா? இந்த எக்ஸாம்பிள் ஃபேனே நம்ம கனெக்ட் பண்ணி ஒரு ஆன் பண்ணோம்னா அது சுற்றுதுன்னா அதில் மோட்டர் இருக்கும். அதான் காரணம். ஸோ அது ரிசீவ் பண்ணணும் முதல்ல கரண்ட்டை. ஸோ அதுதான் ஏசி மோட்டர் கனெக்ட் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இப்போ இந்த ஏசி மோட்டர் கனெக்ட் பண்ணி இது அப்படியே ஒரு வாட்டி டயக்ராம் அப்படியே பார்த்துருங்க. ஓகேங்களா? இப்போ இந்த ஏசி மோட்டர் இந்த ஒயர் கனெக்ஷனை ஒரு இப்போதைக்கு இதை மேலே சேர்க்காதீங்க. இந்த ஒயர் கனெக்ஷன் இதுதான் ஒயர் கனெக்ஷன். ஓகேங்களா? இதை வந்து நினச்சிக்கோங்க, நீங்கள் ஒரு ஸ்விட்ச் போட்டிங்க, அதில் ப்ளக் பண்ணியிருக்கீங்க அந்த கனெக்டர். எப்படியாவது இந்த மோட்டர் பேட்டரி வச்சு ஒரு மோட்டரை ரன் பண்ண வைக்கணும் ஃபஸ்ட்டு. சரிங்களா? ஏசி மோட்டரை ரன் பண்ண வச்சுட்டு இது ஒரு சின்ன சைஸ் மோட்டராகவே இருக்கலாம். ஓகேங்களா? ஒரு மீடியம் சைஸ் மோட்டரை ரன் பண்ணிவிட்டு இப்போ கியர் செட் பண்ணியிருக்கோம். கியர்னும் போது நம்ம பெரிய கியர் சின்ன கியர் சொல்லுவோம் இல்லையா? அதெல்லாம் லைக் டூ பாருங்கள், எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த பெரிய கியர் சின்ன கியர் இதான் மாடல். ஸோ இது பெரிய கியர் சுற்றும் போது சின்ன கியர் சுற்றுற மாடல். ஸோ பெரிய கியர் குட்டி கியர் இல்லை குட்டி கியர் பெரிய கியர். இப்போ பெரிய கியர் சின்ன கியர் பெரிய கியர். ஓகேங்களா? மறுபடியும் சின்ன கியர். இப்போ இங்கே பெரிய கியர் போட்டிருக்கோம். இந்த ஏசி மோட்டர் இருக்கு இல்லையா? இது சுற்றும் போது இதில் வந்து பெரிய கியரை செட் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த கியரில் இந்த சின்ன கியரை போட்டிருக்கோம். இப்போ சின்ன கியர் செட் பண்ணப்போ பக்கத்தில் என்ன பெரிய கியர் சுற்றி முதல்ல இந்த ஏசி மோட்டரை சுற்றி இந்த பெரிய கியரை சுற்ற வைக்கும். ஓகேங்களா? இந்த பெரிய கியரை சுற்ற வைக்கும். இந்த பெரிய கியர் சுற்றும் போது இந்த சின்ன கியரை ஒரு பவர் அண்ட் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இது கொஞ்சம் வேகமாகவும் சுற்றும் இதுக்கு கம்பேர் பண்ணும்போது. ஓகேங்களா? ஸ்ட்ரென்த்தும் இருக்கும், பவர் இருக்கும். சேம் லைக் லிவர் யூஸ் பண்ணுவாங்க. சின்ன வயசில் படிச்சுட்டு போய் ஒரு லிவரை வச்சு நம்ம ஒரு பெரிய கல் இருக்கும். லைக் லிவர் இருக்குன்னா அதை நம்ம இப்படி வச்சுட்டு கையை வச்சு நம்ம பாடி வெயிட்டை வச்சு இப்படி பண்ணோன்னா டக்குன்னு அங்கே ஒரு பெரிய கல் இருந்தால் அது அப்படியே மூவ் ஆகும். பெரிய கல் அப்படியே நகரும் அந்த மாதிரி. ஸோ அந்த கியர் மாடலில் தான் இதை செஞ்சுருக்காங்க. அந்த லிவர் மாடலில் தான் இந்த கியரை செஞ்சுருக்காங்க. சாரி. ஓகேங்களா? இப்போ சின்ன கியர் அப்புறம் பெரிய கியர் போடும்போது இப்போ என்ன ஆகும்? இந்த சின்ன கியருக்கு ஸ்பீட் அண்ட் ஸ்ட்ரென்த் ரெண்டுமே இருக்குது. பெரிய கியரை இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக சுற்றும். இப்போ எப்படி கம்பேர் பண்ணிங்கன்னா இந்த கியருக்கும் இந்த கியரும் சுற்றும் போது பார்த்தீங்கன்னா இதை விட இந்த கியர் சுற்றுறதை விட இந்த கியர் அதிகமாக சுற்றும். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஏறி இருக்கும். அப்படி அண்ட் ஸ்ட்ரென்த் இருக்கும் நல்லா. இப்போ இந்த நல்ல பவர் கிடச்சதும் அந்த பவரில் நீங்கள் இங்கே இருக்கிற ஒரு சின்ன கியர் இன்னொன்று சின்ன கியர் வச்சிட்டிங்க. இந்த சின்ன கியரில் தான் ஃப்ளைவீல் இருக்கும் இல்லையா? ஃப்ளைவீல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த மாதிரி லைக் எப்படி தெரியுதா? இங்கே இருக்கிற மாதிரி லைக் 3-4 இது இருக்கும். இந்த மாதிரி ஒரு வெயிட் இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு குட்டி வீலுக்கு கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெயிட் புரியும். இதை நினச்சிக்கோங்க, இது குட்டி வீல் இருக்குது. ஃப்ளைவீல் பார்த்தீங்களா என்ன சைஸில் இருக்குன்னு? சைஸ்னான்றால் அதோட வெயிட். இப்போ இந்த கியருக்கும் இந்த பிளாஸ்டிக் கியர் இதுக்கும் இந்த வெயிட் இரும்புக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் ஃப்ளைவீல்ன்றது சொல்லுவாங்க. நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணலாம், யூடியூப் பார்க்கலாம். அதில் ஃப்ளைவீல்ன்றது உங்களுக்கு பெரிய பெரிய எக்ஸாம்பிளாக தெரியும். ஓகேங்களா? ஸோ ஃப்ளைவீல் இந்த ஃப்ளைவீலை செட் பண்ணுறோம். ஃப்ளைவீல் செட் பண்ணும்போது என்ன ஆகும்னா இதுக்கு நல்ல ஸ்ட்ரென்த் இருக்குது. இந்த குட்டி கியர் காமிச்சேன் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அந்த குட்டி கியரை பார்த்தீங்கன்னா அதுக்கு இது சுற்ற வைக்குமா? இவ்வளோ பெரிய ஃப்ளைவீலை வந்து சுற்ற வைக்க முடியுமான்னு கேட்டால் ஆமாம், சுற்ற வைக்க முடியும். அது இத்தனை ஸ்ட்ரென்த் இதுக்கு கிடைச்சப்போ இது குட்டியாக இருக்கிறதால ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிருக்கும், ப்ளஸ் ஸ்ட்ரென்த்தோடு இருக்கும். இப்போ இந்த கியர் வந்து இந்த பெரிய இது வந்து எக்ஸாம்பிள் காமிச்சது. பெரிய லெவலில் பண்ணும்போது இன்னும் பெரிய ஃப்ளைவீல் பண்ணிங்கன்னா அதுக்கும் அதே தான். அந்த
பெரிய ஃப்ளைவீல் இருக்குது இல்லையா, அந்த ஃப்ளைவீலை சின்ன கியர் வச்சு சுற்றும் போது பெரிய ஃப்ளைவீல் வந்து ஒரு பவரும் கிடச்சிரும் அதுக்கு. அப்போ இது சுத்தம். ஃப்ளைவீல் எதுக்கு நான் இங்கே வச்சுருக்கேன்னா, ஃப்ளைவீலில் மோஸ்ட்டாக என்ன ஆகும்னா, இது 1 மடங்கு சுற்றுச்சுன்னா இது ஒரு 10 மடங்கு சுற்றுற கிட்டத்தட்ட அந்த இதில் இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த அந்த ரொட்டேஷன் வந்து அந்த மாதிரி தான் இருக்குமா. இது சுற்றும் போது இது சுற்றி இதோட ரவுண்ட்ஸ் ஒரு வேளை நீங்கள் ஒரு வாட்டி சுற்றிட்டு இதை அப்படி எடுத்துட்டிங்கன்னா கூட இது வந்து அதிகமாக சுற்றி இருக்கும். அதான் ஃப்ளைவீல். அது உங்களுக்கு எக்ஸாம்பிளும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா. ஃப்ளைவீல் அதுக்கு தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதோட ஆர்பிஎம் சொல்லுவாங்க. அந்த ஆர்பிஎம் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஃப்ளைவீலில் எப்போவுமே. ஸோ ஆர்பிஎம் என்றால் ரொட்டேட்டிங். இந்த இதுக்கு கம்பேர் பண்ணும் போது இது ஒரு சுற்றுனா இது 2 சுற்று, 10 சுற்று, அந்த மாதிரி அந்த அளவுக்கு சுற்றும். ஸோ இப்போ இது என்ன ஆகும்னா, இது சுத்தம், இது சுற்றி இதுக்கு நல்ல ஃபோர்ஸ் அண்ட் ஸ்ட்ரென்த்தும் இருக்கும். இந்த பெரிய வீல் சுற்றுதுனாலே இது 10 தடவை சுற்றும் போது அது வெயிட் இருக்கும் இல்லையா. நான் இப்போ காமிச்ச மாதிரி ஸ்க்ரூக்கும் இதுக்கும் அந்த குட்டி வீலுக்கும் இதுக்கும் நான் கம்பேரிசன் காமிச்சப்போ எப்படி வெயிட் இருந்தது, அதே மாதிரி வெயிட்டில் இது ஃபாஸ்ட்டாக சுற்றும். ஃபாஸ்ட்டாக இது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் ஸ்பீட் அண்ட் ஆர்பிஎம் ப்ளஸ் இதோட வெயிட்டேஜும் அதிகமாக இருக்கும், சுற்றுற பவரும் இருக்கும் அதிகமாக. அப்போ இந்த இடத்துல மறுபடியும் சின்ன கியர் போடுறோம், பெரிய கியர் வச்சிடுறோம். பெரிய ஒரு கியரை செட் பண்ணிடுறோம். ஓகேங்களா. இப்போ பெரிய கியர் செட் பண்ணும்போது என்ன ஆகுது, அந்த நான் காமிச்சல பெரிய கியர், அது பெரிய கியர் தான் காமிச்சேன், இதுதான் பெரிய கியர், இதை மாதிரி தான் காட்டுறேன். இந்த பெரிய கியர் செட் பண்ணிடுறோம். பெரிய கியர் செட் பண்ணது என்ன ஆகும், அது இந்த குட்டி கியரை இந்த பெரிய கியர் வந்து ஒரு ஸ்ட்ரென்த் அண்ட் ஃபோர்ஸோடு சுற்றும், இந்த ஃப்ளைவீலுக்கு ஏற்ற மாதிரி. அப்போ இது சுற்றும் போது இங்கே வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட்டுக்கும் இதுக்கும் ஸ்பீடு எங்கேயோ இருக்கும் தூரம், அதாவது ரொம்ப ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இப்போ அதை வச்சு இது சுற்றும் போது ஆர்பிஎம் ப்ளஸ் இதோட ஃப்ளைவீல் சுற்றும் போது எப்போவுமே அதிகமாக தான் சுற்ற வைக்கும் கியரை. அப்போ இந்த பெரிய கியரும் இன்னும் ஃபோர்ஸ்ஃபுல்லாக சுற்றும், ஃபோர்ஸோட ஸ்பீடை இன்னும் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இப்போ இது இன்க்ரீஸ் ஆகிருக்கும் போது திருப்பி குட்டி கியர் வைக்கிறோம், திருப்பி பெரிய கியர் வைக்கிறோம், அப்படியே குட்டி கியர், இது ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வரும். அதுக்காக ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வந்து இதே மாதிரி மாடல் பெரிய கியர் சின்ன கியர்னு. இப்போ இங்கே கடைசி அவுட்புட் பார்த்தீங்கன்னா நம்ம பார்ப்போம் எந்த இடத்துல வந்து ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, நல்லபடியாக கவர் ஆகுதுன்றது. இங்கே வரைக்குமே நிறைய ஸ்பீடு இருக்குன்னா நம்ம இது கூட போதும்னு நினச்சிக்கலாம். இங்கே வரைக்கும் ஆகுது, நல்லா ஸ்பீடு எடுக்குதுன்னா அப்போ இன்க்ரீஸ் ஆகிற ஸ்பீடில் இங்கே வைக்கிறோம். இப்போ எதுக்கு இத்தனை இதுன்னா, இது போக போக என்ன ஆகும்னா இதோட ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகும், நல்லா பவர் அண்ட் ஸ்ட்ரென்த். ஏன்னா ஃப்ளைவீல் போட்ட அட்வான்டேஜ் தான் எல்லாம். இங்கே இந்த கியரை ஆல்ரெடி ஏற்றிருக்கோம், ஃப்ளைவீல் போட்டது இன்னும் அதிகமாகிடும். இந்த அதிகமாகும் போது வேணால் இந்த ஃப்ளைவீலில் மறுபடியும் கூட இங்கே வச்சுட்டு திருப்பி இது கூட நடுவில் கூட கனெக்ட் பண்ணலாம், இன்னொரு ஃப்ளைவீல் 2ஆக வச்சுக்கலாம். பட் இப்போ அதுக்கே இது சொல்கிறேன். ஓகேங்களா. இந்த ஃப்ளைவீல் வச்சுருக்கிறதால ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அண்ட் ஆர்பிஎம்மும் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கும். இப்போ இதில் மறுபடியும் வரும்போது இது ஒரு இன்க்ரீஸ்டு ஸ்பீட் அண்ட் ஆர்பிஎம்மில் தான் இது சுற்றுது, எல்லாத்துக்கும் அதிக மடங்காக இருக்குது. இது 10 மடங்குனா இது ஒரு 9 மடங்கு 10 மடங்கில் தான் இது, கிட்டத்தட்ட அந்த மடங்கில் தான் இதுவும் சுற்றும், அதே ஸ்பீடு எடுத்துக்கும். சரிங்களா. ஸோ இது சுத்தம். அதில் இப்போ திருப்பி குட்டி வீல் வைக்கும் போது அப்படியே ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுது, ப்ளஸ் ஸ்ட்ரென்த்தும் இன்க்ரீஸ் ஆகும், ஸ்ட்ரென்த்தும் கிடைக்கும். எல்லாமே இதோட கம்பேரிசன் அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகும். அப்படியே கியர் நம்ம வெஹிக்கல் வண்டிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு வண்டியை தள்ளிட்டு போதில் நம்மள அத்தனை வெயிட்டையும் தூக்கிட்டு வருது வண்டி நகருதுன்னா அது இந்த கியர்ஸ் தான். ஒன்றுனா இப்படி தான், அப்படியே ஃப்ளைவீல் போட மாட்டாங்க. பட் இந்த மாதிரி இந்த மாடல்ஸ் கியர்ஸ் வைக்கும் போது ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், அது சொல்கிறேன். ஸோ இந்த இப்போ ஃப்ளைவீல் போடுறது காரணம்னா நம்மளுக்கு மேக்ஸிமம் வேணும் அவுட்புட்டில் இல்லையா, அதுக்காக தான். வெறும் கியர் போடும்போது நம்மளுக்கு தேவைப்பட்டது இது கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஃப்ளைவீல் போட்டால் மட்டும்தான் அங்கே எக்ஸ்ட்ரா ரொட்டேஷன் வரும், சம்திங் எக்ஸ்ட்ரானா தான் அதுலேருந்து திருப்பி எடுக்கிறதுக்கு கிடைக்கும், அந்த மாதிரி. ஸோ இது இப்படியே போய்கிட்டு இங்கே செட் பண்ணுறோம். என்னது, ஒரு பெரிய சைஸ் மோட்ரு. இந்த பாருங்கள் ஏசி மோட்ரு, இது சின்னதாக இருந்ததா, சின்ன ஏசி மோட்ரு வச்சிட்டோம். இப்போ இது கம்பேரிசன் பார்க்கும்போது இங்கே வரும்போது ஒரு பெரிய சைஸ் மோட்டார் வச்சுருக்கோம், டைனாமிக் மோட்டார். இது ஒரு பெரிய அமௌண்ட் ஆஃப் கரண்ட் கொடுக்குற மாதிரி. ஸோ இது சுற்றினா பெரிய அமௌண்ட் கரண்ட் வரணும், அதுக்காக தான். இப்போ இவ்வளோ பெருசு சுற்றணுன்னா இதுக்கு வெயிட் அதிகமாக தேவை, அது சுற்றுறதுக்கு ஒரு தனி பவர் வேணும், அதுக்கு தான் இந்த கியர்ஸ்லாம். அண்ட் ஆர்பிஎம் போட்டு அதிகமான வெயிட் சுற்ற வச்சது. ஸோ தட் இங்கே கொடுக்குற அவுட்புட்டோட இங்கே அதிகமாக இருக்கணும் சுற்றுறது. அப்போ நம்மளுக்கு இங்கே கடைசி ஃபைனல் அதிகமாக கிடைக்கணுன்றதுக்காக.
இதை அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே வந்து தான் இது பண்ணுவோம். இப்போ இங்கே வந்து அதிகமாக கிடைக்கும் போது இங்கே கரண்ட் வரும். ஓகேங்களா, பெரிய மோட்டர் சுற்றினாலே பெரிய கரண்ட் அமௌண்ட் பெருசாக தான் வரும். இது ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதால இன்னும் ஸ்பீடு ஏற ஏற இதுக்கு வந்து வோல்ட்டும் இருக்கும். அப்போ ஒரு கரண்ட் இங்கே வரும்போது இங்கே தான் நம்ம சார்ஜ் வச்சிடுறோம், சார்ஜரை கனெக்ட் பண்ணிடுறோம் இந்த டைனாமிக் மோட்டருக்கு. ஓகேங்களா, இது டைனாமிக் மோட்டர், அதனால தான் கரண்ட் வருது, ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ கரண்ட் ப்ரொடியூஸ்டான கரண்ட்டில் டைனாமிக் இதை சார்ஜர் வச்சிடும். சார்ஜர் வச்சுட்டு அந்த சார்ஜ் ஃபுல்லானதுக்கப்புறம் இப்போ வந்து இந்த சார்ஜில் இதுக்கு வரலாம். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஒயர் கனெக்ட் பண்ணிட்டோமா, அதாவது ஒயரை கெப்பாசிட்டரில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். கெப்பாசிட்டரில் கனெக்ட் பண்ணிவிட்டு சின்ன கெப்பாசிட்டர் இருக்கும் இல்லையா, அது கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணால் இப்போ ஃபேனுக்கெலாம் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர் இருக்கும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி கெப்பாசிட்டரோட ரோல் ப்ளே ரொம்ப அவசியமாக எல்லா இதுக்கும் தேவைப்படும். அப்போ இதுக்கு வந்து கெப்பாசிட்டரோட ரோல் ப்ளே அதிகமாக தேவைப்படுது. இப்போ இங்கே கெப்பாசிட்டர் போட்டோடனே இந்த மோட்ரு நம்ம ஃபஸ்ட்டு வந்து இங்கே ஸ்விட்ச் ஆன் பண்ணி வேறு விதமாக தான் நம்ம கரண்ட் ஆன் பண்ணியிருந்தோம் இல்லையா, இது ஓடிட்டு இருந்தது. ஒன்ஸ் இது சார்ஜ் ஃபுல்லாகிடுச்சு, கரண்ட் திருப்பி இது கிடைக்கும் போது டக்குன்னு எடுத்துகிட்டு நம்ம இதில் ஸ்விட்ச் ஓவர் பண்ணிவிடுவோம், இந்த மோட்டர்லேயே கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த மோட்டரில் கனெக்ட் பண்ணதும் இதுலேருந்து வர கரண்ட் இருக்குது இல்லையா, அது கெப்பாசிட்டர் மூலமாக தாண்டி இப்போ இதில் வருது. இது என்ன ஆகும்னா இது நிற்க போகிறது இல்லை, பிகாஸ் இதில் கரண்ட் கிடச்சிட்டே இருக்கும், சார்ஜர் மூலமாக கிடைக்கும். சார்ஜர்லேருந்து காலியாக இங்கேருந்து இது சார்ஜர்னால் இந்த பேட்ரி, சார்ஜபிள் பேட்ரி. ஓகேங்களா, இப்போ இந்த சார்ஜபிள் பேட்ரி வந்து சார்ஜ் ஆக ஆக அண்டு இதில் யூஸும் ஆகுது கரண்ட் அட் த சேம் டைம். இப்போ என்ன நீங்கள் பார்க்குறீங்கன்னா இது ரொட்டேஷன் தெரியுதுங்களா, இங்கே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ரொட்டேஷன் தெரியணும். ஆக மொத்தம் இதுலேருந்து சின்ன கியர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு பெரிய அளவோட இதை எடுத்துட்டோம், நம்ம சுற்ற வச்சிட்டோம் மோட்டரை. இந்த மோட்டரை சுற்றுறதால நம்ம பெரிய அமௌண்ட்டில் கரண்ட் கிடைக்குது, அதை சார்ஜில் வச்சிட்டோம். இப்போ சார்ஜ் வைக்கிறதால என்ன ஆகும், இந்த சார்ஜ் ஃபுல்லானது இந்த சார்ஜில் தான் இது ஓடிட்டுருக்கு. ஓடிட்டு இதுக்கு கரண்ட் கிடச்சிட்டே இருக்கும். இப்போ இது சுற்றிக்கிட்டே இருக்கும், இப்போ இது ஆகிக்கிட்டே தான் இருக்கும். கரெக்டுங்களா, இப்போ இந்த இடத்துல இது காலி ஆகுது, ஏன்னா எப்படி இருந்தாலும் கரண்ட் யூஸ் ஆக கண்டிப்பாக இங்கே காலி ஆகும். காலி ஆக இங்கே சார்ஜ் ஆகிட்டே இருக்குது. இப்போ ஒருவேளை இதுக்கு வந்து இப்போ இந்த இடத்துல வந்து போதுமான அளவு கரண்ட்டை தாண்டியே இருக்குது ரொம்ப, ஏன்னா கண்டினியூஸாக ஓடிட்டே இருந்தால் இது சார்ஜ் ஃபுல்லாகிட்டே தானே இருக்கும். சொல்ல முடியாது இதில் இது எவ்வளோ எடுத்துக்குதுன்னு. இப்போ நம்மளுக்கோட எய்மே இதுலேருந்து நம்ம கரண்ட் எடுக்கணும். ஸோ இப்போ அதுக்கு தான் இது. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது பர்பெக்சுவல் மோஷனில் போயிட்டுருக்கும். ஓகேங்களா, நான் ஸ்டாப்பாக இருக்கும். ஸோ கரண்ட்டு ஃப்ரீ எனர்ஜி மாதிரி கரண்ட் போயிட்டே இருக்கும். இப்போ எனர்ஜி நிறைய எடுக்கணும்னு போது தான், இப்போ சப்போஸ் இதில் நிறைய ஒரு பெரிய அமௌண்ட்டு இதே வச்சுட்டோம், லைக் மோட்டரில் வந்து நிறைய கரண்ட்டே வருது, பெரிய அளவில் டைனாமிக் மோட்டர் இருக்கும்போது கரண்ட் நிறைய வருது, இந்த சார்ஜருக்கும் மேலேவே கரண்ட் கொடுத்துட்ருக்கு. அப்போ இங்கே ஒரு பல்ப் வச்சிடுறோம், பல்ப் ஏரிய வைக்கிறோம், இல்லை ஃபேன் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் ஏரிய வச்சுட்டு அதுலேருந்து நம்ம தேவையான கரண்ட் எடுத்துக்கிறோம். இப்போ இங்கேயும் நம்மளுக்கு கரண்ட் கிடைக்கிது, இங்கேயும் நம்மளுக்கு கரண்ட் கிடைக்குது. இதில் ஒரு வேளை அப்படி எப்படி இருந்தாலும் இதில் சப்போஸ் எல்இடி பல்ப் வச்சிட்டோன்னா இன்னும் கம்மியான கரண்ட் எடுக்கும், இல்லை பல்பே வைக்கலாம் நல்லா எடுக்குதுன்னா வச்சிடுறோம். கம்மியாகுதுன்னா கூட இங்கே இது நான் ஸ்டாப்பாக சுற்றிக்கிட்டே தானே இருக்குது. ஸோ இதில் மோட்டர் கிடச்சிட்டே இருக்கும் கரண்ட். இதை வந்து பாருங்கள் கண்டினியூஸாக கிடச்சிக்கிட்டே இருக்குது. கெப்பாசிட்டரோட இது வந்து எப்போவுமே இதை டக்குன்னு ஆஃப் பண்ண விடாது, கரெக்டான கரண்ட் இதில் எப்போயுமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். இப்போ நம்மளுக்கு இந்த கெப்பாசிட்டர் கிடைக்கிற ஸ்டோரே பார்த்திங்கன்னா பேட்டரியிலேருந்து கிடச்சிருது சார்ஜரில். ஸோ சார்ஜர் எப்போவுமே இதில் காலியாகிற வரைக்கும் இது முடிஞ்ச அளவுக்கு சார்ஜ் வந்து கொடுத்துட்டே தான் இருக்கும், இதில் இருக்கிற கரண்ட் இது கிடச்சிட்டு தான் இருக்கும். இப்போ சார்ஜர் ஒரு கம்மியாக அதில் கம்மியாகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த மோட்ரு சுற்றுறதால இதில் கரண்ட் கிடைக்கிது. அப்படியே நம்மளுக்கு தேவையானதும் நம்ம எடுத்துக்கிறோம், ஏன்னா எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் வரும்போது எடுத்துக்கிறோம் இல்லையா. ஸோ இது பர்பெக்சுவல் மோஷன் ஆகிடுச்சுங்களா. ஃப்ளைவீலால் தான் மெயின் ரிங்க, ஆர்பிஎம் நிறைய கொடுக்குறதால அப்படியே கியர்ஸ்லாம் ரொம்ப முக்கியமான வேலை செய்யுது. ஆரம்பம் மட்டும்தான் நம்ம ஒரு கரண்ட்டு கொடுப்போம் பேட்டரியில் இல்லை ஸ்விட்சில் போட்டு இந்த மோட்டரை ஓட வைப்போம், ஏசி மோட்ரு. ஒன்ஸ் ஆனதும் இது ஃபுல்லாக இந்த பேட்டரி சார்ஜ் ஆனதும் அதுக்கப்புறம் தான் ஆஃப் பண்ணுவோம் இல்லையா. சார்ஜ் ஆகி முடித்ததும் இப்போ இதில் கனெக்ட் பண்ணி விட்டுருவோம். இதில் நம்ம திருப்பி அந்த ஸ்விட்சை வந்து இந்த மோட்டரில் கனெக்ட் பண்ணிவிடுவோம். இப்போ என்ன பார்க்குறோன்னா திருப்பி அது ஓடிட்டு தான் இருக்கும். எதுக்குன்னு பார்க்குறோன்னா இந்த பேட்டரி சார்ஜர்லேருந்து இதுக்கு கரண்ட் கிடைக்குது. ஓகே, இதில் கரண்ட் கிடைக்குதுன்னும் போது இந்த கெப்பாசிட்டர் மூலமாக தான் எல்லாம் சுற்றி தான் அப்படி தான் போடணும். கரண்ட் கிடைக்குதுன்னும் போது திருப்பி இது சுற்றும், கரண்ட் கிடைக்கிறதால இது சுற்றுது இல்லையா, வேறு எந்த ரீசனும் இல்லை. இது வந்து இது நிறுத்துமான்னு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் நிறுத்தாது. இதுக்கான கரண்ட் வந்து இதில் கிடைக்குதுன்றதால நிறுத்தப்படுது.
இங்கே வந்து சைக்கிள் செயின் இருக்கும் இல்லையா, சைக்கிள் பெடல். அந்த சைக்கிள் வீல் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட்டில் சுற்றிட்டு இருப்போம். அது நம்மளுக்கு முடியலன்னும் போது டயர்டாகும் போது நம்ம அப்படியே நிப்பாட்டினோன்னா நின்றோம். பேக் சைட்லேருந்து வீல் பேக் ரிவர்ஸில் சுற்றினோனாலும் அந்த சைக்கிள் வீல் நம்ம சைக்கிள் இது இருக்கு இல்லையா, பெடலை சுற்றுவோம். ஆனால் வீல் ஒன்றும் பின்னாடி சுற்றி வண்டி ரிவர்ஸ்லாம் போகாது இல்லையா. அதே மாதிரி ஒரு செட் இங்கே செயின் கியரில் மட்டும் அந்த மாதிரி ஒரு கியர் போட்டு வச்சிட்டோம்னா குட்டியில், இப்போ என்ன ஆகும், இது ஒரு வேளை ஸ்டாப் ஆகிருந்தாலும் சரி, நிற்கல ஓடிட்டு இருந்தா அது ஸ்டாப் ஆகிருந்தாலும் சரி, இதுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஓகேங்களா, இது நிப்பாட்டாது, இது நார்மலாக அப்படியே இருக்கும், அது சொல்கிறேன். இப்போ இங்கே வந்து இது திருப்பி இது கனெக்ஷன் கிடைக்கும் போது இங்கே சுற்றிக்கிட்டே இருக்கும். இது திருப்பி சுற்ற ஆரம்பிக்கும் போது அப்படியே இது எல்லாமே மெக்கானிசம் அப்படியே ஒர்க் ஆகும். மல்டிப்ளை இங்கே ஃப்ளைவீல் வந்ததும் மல்டிப்ளை ஆகிடுச்சு, ஆர்பிஎம் ரொட்டேஷன் மல்டிப்ளை ஆகிடுச்சு. இதோட வெயிட் கெப்பாசிட்டி சுற்றும் போது அந்த வெயிட் சுற்ற வைக்கிற கெப்பாசிட்டியும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது அப்படியே இந்த பெரிய கியர் போடும்போது, இந்த மாதிரி பெரிய கியர் போடும்போது மறுபடியும் அதுக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவாக கிடச்சிருக்கு. எல்லாமே இது அதிகமானதால் ஆர்பிஎம்மும் அதிகமாகிடுச்சு, அப்படியே இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது, இது ஆகிட்டே இருக்குது. இப்போ இது என்ன மாடல்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் நல்லா சொல்லலாம் ஃப்ளைவீலுக்கு எப்படி ஆகுதுன்னு. நான் அது உங்களுக்கு சொல்கிறேன். அது முன்னாடி இன்னொன்று இருக்குது. நம்மளுக்கு அவுட்புட் பெருசாக வேணும்னு எதிர்பார்க்குறோம் அப்படின்னும் போது நம்ம ஒன்று பண்ணலாம். இப்போ இந்த சார்ஜர் இருக்கு இல்லையா, அதாவது இங்கே இருக்கு இல்லையா, இந்த சார்ஜரில் கனெக்ட் ஆகிறது நம்ம எங்கே போட்டோம், இந்த கெப்பாசிட்டருக்கு போட்டிருக்கோம் இல்லையா. இப்போ இதை எடுத்துகிட்டு கெப்பாசிட்டருக்கு போட்டிருக்கோம் இல்லையா, இதை எடுத்து கெப்பாசிட்டரில் போட்டிருக்கிறத எடுத்துருவோம். இப்போ இந்த மோட்டருக்கு கனெக்ட் பண்ண வேண்டாம், இந்த மோட்டர் ஓடிட்டே இருக்கட்டும், கரண்ட்டை சுவிட்ச் போட்டு நம்ம ஆன் பண்ண மாதிரி அதுலேயே போயிட்டு இருக்கட்டும். இப்போ இது சார்ஜ் ஃபுல்லாகட்டும். ஃபுல்லாகிட்டு பிறகு இந்த ஒயர் எடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இன்னும் மேக்ஸிமம் பெரிய அளவில் பண்ணணும் அப்படின்றதுக்காக அதே மாதிரி இந்த கெப்பாசிட்டருக்கு இன்னொரு கனெக்ஷன் கொடுத்துட்டு இந்த கெப்பாசிட்டருக்கு போட்டுருவோம். இதே மாதிரி ஒரு மாடல் செட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த கெப்பாசிட்டருக்கு அந்த கரண்ட்டு கொடுத்துட்றோம். இப்போ இந்த சார்ஜரில் இருக்கிறது அப்படியே டைரெக்டாக இந்த கெப்பாசிட்டருக்கு போய் சேர்கிற மாதிரி. சார்ஜ் ஃபுல்லானதும் அந்த கரண்ட் வந்து இந்த கெப்பாசிட்டர் மூலமாக போயிட்டு இந்த ஏசி மோட்டர், இது கொஞ்சம் மீடியம் சைஸ், இதோட பெரிய சைஸ், அந்த ஏசி மோட்டர் முதல்ல போட்டதை விட பெரிய சைஸ் மோட்டர். ஓகேங்களா, அந்த பெரிய சைஸ் மோட்டரில் போட்டு விட்டோம். இப்போ கெப்பாசிட்டரை தாண்டி போகுது, பெரிய சைஸ் மோட்ரு இப்போ ஓடுது. இந்த பெரிய சைஸ் மோட்ரு ஓடும் போது நல்லா இதாகுது, ரொட்டேஷன், இது சுற்றுது. சுற்றிட்டு அதே மாதிரி கியர் பெரிய கியர் சின்ன கியர் பெரிய கியர் செட் பண்ணிவிட்டு இங்கே குட்டி கியர் போட்டிருக்கோம், ஃப்ளைவீல் போட்டோம். ஃப்ளைவீலுக்கு அப்புறம் பெரிய கியர் சின்ன கியர் பெரிய கியர் சின்ன கியர் இந்த மாதிரி போட்டு ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுறோம், ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஏன்னா மறுபடியும் ஒரு ஃப்ளைவீல் போட்டிருக்கோம், அந்த ஃப்ளைவீல் சுற்ற வைக்கணும், அதுக்கு தனிப்பட்ட ஸ்ட்ரென்த் வேணும் இல்லையா, அண்ட் ஸ்பீடும் கொஞ்சம் வேணும்னும் போது நம்ம இந்த மாதிரி கியர் மூலமாக நம்ம ஸ்பீடும் ஏற்றிட்டோம், ஸ்ட்ரென்த்தும் ஏற்றிட்டோம். இப்போ இந்த ஃப்ளைவீல் சுற்றும். சரிங்களா, இந்த ஃப்ளைவீல் சுற்றும் போது ஆர்பிஎம் அதிகமாகும், ரொட்டேட்டிங் பவர் ஆர்பிஎம் அதிகமாகும் போது இந்த ஃப்ளைவீல் இதை விட அதிகமாக ஸ்பீடாக தான் இருக்கும். ஓகேங்களா, ஏற்கனவே இது ஸ்பீடு ஏறி இருக்குது, இப்போ தாண்டி இது ஸ்பீடு அதிகமாக இருக்கும். இப்போ இது ஸ்பீடு அதிகமாக இருக்கும் போது இது வந்து இங்கே திருப்பி பெரிய சைஸ் கியர் சின்ன சைஸ் பெரிய சைஸ் கியர் சின்ன சைஸ் பெரிய சைஸ் அப்படியே போய்கிட்டே நம்ம என்ன பண்ணுறோன்னா ஸ்பீட் இன்க்ரீஸ். நம்மளுக்கு எப்போ வரைக்கும் ஸ்பீட் நல்லா இன்க்ரீஸ் ஆகுது அண்ட் முக்கியமான அளவுக்கு இது கியர் புல்லிங் அந்த வெயிட் இருக்கு இல்லையா, ரொட்டேட்டிங் பவர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, ரொட்டேட் பண்ணுது. அதாவது வண்டியே நம்மளுக்கு வெஹிக்கல் மூவ் ஆகுது இல்லையா, அந்த மாதிரி நம்ம வண்டிங்கெல்லாம் எப்படி ஓடுது அந்த மாதிரி தான் கியர் தான் செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த கியர்கிட்ட போக போக எந்த அளவுக்கு ஸ்பீடாக ஆகுதுன்னு பார்த்துட்டு இப்போ நம்ம அதில் கடைசியில் நம்ம இங்கேயும் ஸ்டாப் பண்ணிக்கலாம், இல்லை இங்கேயும் ஸ்டாப் பண்ணிக்கலாம், இல்லை நம்ம இங்கே வரைக்கும் வர வைக்கலாம், இல்லை இங்கேயே கூட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம், இல்லை இங்கேயே கூட ஸ்டாப் பண்ணிக்கலாம். அது வந்து ஆனால் இங்கே வரைக்கும் ஸ்டாப் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். நம்மளுக்கு இன்க்ரீஸ் பண்ணணும் ஸ்பீடுன்றதுக்காக தான் இதெல்லாம். ஓகேங்களா, நம்ம ப்ராக்டிக்கலாக பண்ணும்போது இன்னும் அதிகமான சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். லைக் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகலாம், இது தேவையான பத்துறதுக்கும் வேகமாக இருக்கலாம், இல்லை பத்தாது, அதாவது நம்ம எதிர்பார்த்த விட அதிகமாக இருக்கலாம் வேகம், இல்லை கம்மி பத்தலை அப்படின்னு நினச்சாலும் பண்ணலாம். அது கரண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஸ்லோவாக சுற்றினா கரண்ட் வரும் அதிகமாக, மீடியம் சைஸில் சுற்றினா கரண்ட் வரும், இன்னும் வோல்டேஜ் அதிகமாக வேணும்னா இன்னும் ஸ்பீடாக சுற்றுவாங்க, அப்போ ஹை வோல்டேஜ் ஃபார்ம் ஆகுன்னுவாங்க. ஸோ அந்த மாதிரி. இப்போ என்னென்னா இந்த இடத்துல கடைசி அவுட்புட் இங்கே பெரிய வீல் வச்சிட்டோமா, இங்கே குட்டி இது வச்சுருக்கோம், என்ன டிசி மோட்டர் டைனாமிக் மோட்டர் வச்சிட்டோம்.
குட்டியில் ஐ மீன் இந்த வீலை சொன்னேன். இந்த இந்த கியர் வந்து டைனமிக் மோட்டரில் வேறு கியர் செட் பண்ணி அட்டாச் பண்ணிவிட்டு இது இது வந்து பெரிய அளவில் கியர். இப்போ இது பெரிய அளவு என்ன ஆகும்னா எல்லாத்துக்கும் தாண்டி ஸ்பீடு ஏறி இருக்கும், ப்ளஸ் வெயிட்டும் சுற்றுற அளவுக்கு இருக்கும். இப்போ இந்த பெரிய கியரை இந்த கியரில் செட் பண்ணி இந்த அட்டாச் பண்ணியிருக்கோம். எது கூடனா டைனமிக் மோட்டர் பெரிய அளவில் முன்ன பார்த்ததை விட பெரிய அளவு டைனமிக் மோட்டர். ஏன்னா நம்மளுக்கு பெரிய அவுட்புட் வேணுன்றதுக்காக அப்போ எதிர்பார்க்குறோம், நிறைய கரண்ட் வேணும்னு. அதனால் இப்படி பண்ணியிருக்கோம். பண்ணிவிட்டு இப்போ இதில் வர கரண்ட்டை தான் நம்ம முன்னாடி காமிச்சோம் இல்லையா, இந்த சார்ஜர் மாதிரி இந்த பேட்ரி இங்கே வச்சுருவோம். அந்த பேட்ரி அந்த இன்னொரு பேட்ரி வச்சுருவோம். ஓகேங்களா, பேட்ரி வச்சிடலாம், இல்லை நீங்கள் டைரெக்டாக கூட இங்கே கனெக்ட் பண்ணுறீங்களா பண்ணுங்கள். ஸோ பேட்ரி வச்சிட்டோன்னா அதுவும் நல்லது தானே. பேட்டரியை கனெக்ட் பண்ணிட்டோம் அண்ட் அந்த பேட்ரி மூலமாக ஃபுல்லாக சார்ஜ் ஆகுது. எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் கரண்ட்டை நம்ம இப்போ பேட்ரி ஃபுல்லாக அங்கே இமேஜின் பண்ணிக்கோங்க நீங்களே. பேட்ரி இருக்குது, அது சார்ஜ் ஆனதும் இதில் இந்த கெப்பாசிட்டரில் கனெக்ட் பண்ணுறோம் இந்த இடத்துல. ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல கனெக்ட் பண்ணுறோம். இது என்ன ஆகுது, அப்படியே கெப்பாசிட்டர் போயிட்டு இங்கே திருப்பி ஓடுது. இப்போ என்ன ஆகும்னா பெரிய அளவு ஆகிறதுக்கு இங்கே ரொட்டேஷன் ஃபார்ம் ஆகிருக்கு. இது ஸ்டார்ட் பண்ணும் போது இது ஃபுல்லாக ரொட்டேட் ஆகிட்டு கனெக்ட் ஆகிட்டு சார்ஜ் ஃபுல்லாகிட்டு அந்த சார்ஜர் வந்து இந்த கெப்பாசிட்டரில் போயிட்டு, ஓகேங்களா, இந்த சார்ஜரோட ஒயர் வந்து இந்த கெப்பாசிட்டரில் போயிட்டு இந்த கெப்பாசிட்டர் வந்து சார்ஜ் ஆகிட்டு ஐ மீன் கரண்ட் எடுத்துகிட்டு இந்த ஏசி மோட்டர் பெரிய அளவில் கொஞ்சம் சைஸ் உள்ள மீடியம் பெரிய சைஸ் மோட்டரை சுற்றி அது மூலமாக பெரிய அமௌண்ட்டில் நம்ம சுற்ற வச்சு பெரிய மோட்டரை சுற்ற வைக்கிறதுக்கு தான் இதெல்லாம் இத்தனையும் பண்ணியிருக்கோம். இப்போ பெரிய மோட்டரை சுற்ற வச்சிட்டோம். நம்ம இதிலேயே நிறுத்தணும் போதும்னு நினச்சோன்னா இதில் பண்ணியிருக்கோம். இன்னும் பெருசாக வேணும்னும் போது இன்னும் பெருசாக பண்ணியிருக்கோம். இதை இன்னும் மல்டிப்ளை பண்ணி நம்ம பண்ணிகிட்டே இதே மாதிரி பண்ணிவிட்டு இன்னொன்று வைக்கிறோன்னா எவ்வளோ பெருசு வேணுமோ அவ்வளோ பெருசு சுற்ற வைப்போம். ஓகேங்களா, அதுக்கு ஆரம்பம் பார்த்தீங்கன்னா இதுவாக தான் இருக்கும். இப்போ அந்த கடைசி மோட்டரை திருப்பி இதுலேருந்து வர அமௌண்ட் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் இல்லையா, அதை எடுத்துகிட்டு நான் என்ன சொல்லியிருந்தேன் இதில் போடுறோம், இந்த கெப்பாசிட்டரில் போடுறோம். அப்போ என்ன ஆகுது, கொஞ்சமான கரண்ட் போடுறோம், கெப்பாசிட்டர் தேவையான கரண்ட் எடுத்துகிட்டு இது கொடுத்துட்ருக்கோம் இல்லையா. இப்போ இங்கே தேவையான கரண்ட் கிடச்சி இது சுற்றிக்கிட்டே இருக்கும். இது மொத்த மூல காரணம் இதுவாக தான் இருக்கும் ஸ்டார்டிங். ஓகேங்களா, ஸ்டார்டிங் இதுதான். ஸோ இதுக்கு கரண்ட் கிடச்சிட்டே இருந்தால் என்ன ஆகும், இப்போ இது பெர்பெச்சுவல் மோஷன் ஆகிடும், பெரிய அளவு பெர்பெச்சுவல் மோஷன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா. ஈஸியாக தான் உங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கேன், புரிகிற மாதிரி. இதை பார்த்தீங்கன்னா நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான இது தான் இது. இந்த ஃப்ளைவீல் சொன்னேன் இல்லையா, இந்த ஃப்ளைவீல் வந்து எப்படின்னா இதுக்குள்ளே இது ஒரு கார்னு வைங்களேன், நம்ம சின்ன வயசுலேயே பார்த்துருப்போம். இதோ ஃப்ளைவீல் உள்ளே என்ன இருக்குன்னா ஃப்ளைவீல் தான் இருக்குது. ஸோ இது எப்படி போகும்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், இப்போ இது போகிறது பார்த்தீங்கன்னா இதை நம்ம ஒரு தடவை சுற்றி விடுறோன்னும் போது இதோ புரியுதுங்களா, இது நல்லா ஃபோர்ஸில் போகும், சுற்றிட்டுருக்கு, வெயிட் எடுத்துக்கிட்டு இருக்கு, இதுவே தான் போகுது. நான் எதுவும் பண்ணல, பாருங்கள், நான் எக்ஸாம்பிளுக்காக காட்டுறேன், கிளியராக உங்களுக்கு இதுக்குள்ளே ஃப்ளைவீல் இருக்குன்றதால நான் உங்களுக்கு காட்டுறேன். இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள், ஒரு குட் எக்ஸாம்பிள் தான் இது. தெரியுதுங்களா, கார் வெயிட்டெல்லாம் இல்லை, பட் அதோட உள்ளே இருக்கிற ஃப்ளைவீலோட ரொட்டேஷன் அந்த மாதிரி. ஃப்ளைவீல் இப்போ உள்ளே இருக்கிற ஃப்ளைவீல் எப்படி இருக்குன்னா, இது கார் பொம்மை தான். காரை வந்து பசங்க வந்து கையால் புஷ் பண்ணுவாங்க. புஷ் பண்ணோன்னா புஷ் பண்ணிவிட்டு விட்டால் அது பாட்டு போயிட்டே இருக்கும். அவங்க என்னமோ ரொட்டேட் பண்ணது ஒரு தடவை தான் இழுத்து விட்டுருக்காங்க, ரொட்டேஷன் ஆகுது இல்லையா வீல், பட் இது பாட்டுன்னு போகுது பாருங்கள். அது இன்னும் அது நல்லா ஸோ சத்தம் உங்களுக்கு கேட்கும், அதுதான். ஸோ இப்போ இதை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பசங்க இதை நிறைய சின்ன வயசில் விளையாடி இருப்பீங்க, ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோன்றதுக்காக தான் ரொம்ப காட்டல. உள்ளே எப்படி சுற்றதெல்லாம் காட்டணுன்னு ரொம்ப இருக்காது. இப்போ இந்த ஃப்ளைவீல் சொன்னேன் இல்லையா, இதுதான் இதே ஃப்ளைவீல் தான், சின்ன மாடல் சைஸில் இருக்குது. இந்த மாதிரி ஒரு இதுதான் இருந்தது. இப்போ அதில் ஸ்க்ரூ பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணிங்கன்னா அது இப்போ இந்த மாதிரி தான் இருக்கும் உள்ளே கிட்டத்தட்ட. ஓகேங்களா, இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த பெரிய கியர், அப்புறம் இங்கே சின்ன கியர், ஸ்க்ரூ இல்லை கியர், இதெல்லாம் இப்போ தெரியுதுங்களா. ஸோ இந்த கியர்ஸ் இப்போ இது கம்பேர் பண்ணும்போது எவ்வளோ வித்தியாசம் இருக்குது, அந்த மாதிரி உள்ளே இருக்கும்.
ஓகேங்களா. இப்போ இது சுத்தும் போது அதுவும் சுத்தும். பாருங்க தெரியுதுங்களா. இந்த டயரே வந்து நின்றுச்சு, பட் இது ஒரு ஒரு 2-3 ரவுண்ட் போயிடுச்சு. அதுதான் திருப்பி பாருங்க தெரியுதுங்களா. ஸோ அதுக்கு தான் இந்த மார்க்லாம் போட்டது நான் பென்சிலில். லைன் மாதிரி லைட்டாக தெரியுதா, அது சுற்றுறது தெரியணுன்றதுக்காக. அங்கே பாருங்கள் வீல்ஸ்க்கு வித்தியாசம் பாருங்கள். இப்போ அது நின்றோம், இன்னமும் போச்சு பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி தான் என்ன ஆகும்னா இது வந்து சுத்த வைக்கும் நல்லா. இந்த ஃப்ளை வீலோட இது அதுதான். ஃப்ளை வீல் சுற்றும் போது இது வந்து எவ்வளோ அது முயற்சி பண்ணி சுத்த ப்ராப்பராக இது கிடைக்கலனால போயிருக்கோம் இன்னும் தூரம். ஸோ இதான் ஃப்ளை வீலோட, அதுக்கு தான் நான் இந்த எக்ஸாம்பிள் இந்த ஃப்ளை வீலில் போட்டது. இந்த ஃப்ளை வீல் வந்து எக்ஸ்ட்ரா ரவுண்ட் சுற்றும் போது இது என்ன ஆகும்னா இந்த வீல் வந்து இதை சுற்ற வைக்குது ஃப்ளை வீலை. ஃப்ளை வீலில் கியர் மூலமாக திருப்பி என்ன பண்ணுறோம், இதை சுற்ற வைக்கும். இதை சுற்ற வைக்கும் வித் வெயிட். இந்த ஒரு ஃபுல் வெயிட்டை தூக்கிட்டு போகிற அளவுக்கு இந்த ஃப்ளை வீலுக்கு இருக்குது. இந்த ஃப்ளை வீல் தான் இப்போ இதை தள்ளிகிட்டே போகுது மொத்தம். ஓகேங்களா. சாதாரணமான காரை நம்ம தள்ளணும்னா அது வேறு மாதிரி தான் இருக்கும், நம்ம தள்ளுற வேகத்துக்கு மட்டும்தான் போகும். இது அப்படி இல்லை, நம்ம தள்ளினதுக்கும் இது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 10 மடங்கு தூரம் தான் போகும். ஸோ ஒரு ரவுண்ட் அந்த வீல் நம்ம இழுத்து இப்படி சுற்றும் போது ஒரு 10 ரவுண்டு போகிற மாதிரி சுற்றி இருக்குமா, அப்போ அங்கே 100 ரவுண்டு போகும். 100 ரவுண்டு அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஏற பார்க்குது பாருங்கள், அந்தளவுக்கு அதோட இது. ஸோ இதுதான் ஃப்ளை வீலோட மாடல்ஸ் என்னது விழுந்துருச்சு. ஓகேங்களா. ஸோ அதனால் என்ன ஃப்ளை வீல் வச்சுருக்கேன்னா இது இந்த மாதிரி தான் ரீசன்ஸ், இந்த மாதிரி தான் காரணங்கள். ஸோ இது நல்லா சுற்ற வைக்கும். இது நம்ம வண்டியும் வந்து பார்த்திங்கன்னா கியரில் சுற்றும். இப்போ இது ஒரு ஃப்ளை வீல் மெத்தடில் பண்ணியிருக்கோம், கியர் வித் ஃப்ளை வீல். ஸோ அவுட்புட் உங்களுக்கு நல்லா கிடச்சிரும். ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா உடனே கமெண்ட் செக்ஷனில் கேட்டுருங்க. ஓகேங்களா. அண்டு இதை ஃபோட்டோ எடுத்துக்கோங்க, ஒரு ஃபோட்டோ எடுத்துக்க வச்சுக்கோங்க, இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க வீடியோவை. ஓகேங்களா. அண்ட் மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. இது ஆக்சுவலாக இது வந்து ப்ராக்டிக்கலாக சுத்தமாகவே பண்ணலை. ஓகேங்களா. இது ஃபுல்லாகவே ஐடியாஸில் தான் இருக்குது. பட் ஐடியா பார்த்தீங்கன்னா கிளியர் அண்ட் கட் மாடல் தான். கிளியர் ஒரு ப்ராக்டிக்கல் இது தான். நீங்கள் யாருக்கு கியர் பற்றி நீங்கள் யூடியூப்பில் பாருங்கள், ஃப்ளைவீல்லையும் யூடியூப்பில் பாருங்கள். டிசி மோட்டர்னால் எப்படி சுத்தம்னு பாருங்கள், சார்ஜர்ஸ் எப்படி வேலை செய்யும்னு பாருங்கள். இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு இதோட கெப்பாசிட்டர் எதுக்கு வச்சுருப்போம், இது எப்படி யூஸ் ஆகுதுன்னு பாருங்கள். அதில் ஒரு மோட்டர் வைக்கிறதுக்கு ஃபேனில் எதுக்கு கெப்பாசிட்டர் இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே இந்த ரீசனுக்கு எப்படி சப்போர்ட்டிவ் ஆகுதுன்றது புரிஞ்சிடும். ஸோ இது அந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லுன்னு தெரிஞ்சிடும் நம்ம. ஓகே, இப்போதைக்கு நான் இந்த எக்ஸாம்பிளோட உங்களுக்கு சொல்லியிருக்கிறது உங்களுக்கு ஓகேங்களா. இப்போ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா நீங்கள் வந்து இது பண்ணலாம், லைக் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். ஓகேங்களா. அண்ட் இது சொல்லியிருந்தேன் இல்லையா, இதில் கரண்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் நம்மளுக்கு யூஸ் பண்ண வேண்டிய கரண்ட்டும் எடுத்துக்கலாம். சார்ஜ் பண்ணுறதுக்கும் நான் சார்ஜர் சொன்னேன்ல, சார்ஜரும் பண்ணிக்கலாம். சார்ஜரில் சேம் இதே மாதிரி. இப்போ இதுக்கு அவுட்புட் எப்படி டிசி டைனாமிக் மோட்டரில் கிடச்சிதோ, சார்ஜர் வச்சு ப்ளஸ் நம்மளே யூஸ் பண்ணிக்கிறோமோ அதே மாதிரி தான் இதுக்கும் பண்ணி இதில் எப்படி நம்ம இதில் கனெக்ட் பண்ணமோ ஏசி மோட்டர் ஸ்டார்டிங், அதே மாதிரி கடைசியும் ஸ்டார்டிங்லேயே கனெக்ட் பண்ணணும் திருப்பி. அதில் வர கொஞ்சோண்டு அமௌண்ட் ஆஃப் கரண்ட் இது கொடுத்துக்கிட்டே இருந்தால் போதும். இதுக்கு அந்த சார்ஜரில் இருந்து கிடைச்சா தான் கரெக்டாக கிடைக்கும். அப்போ எடுத்துக்கிட்டே இருக்கும், சார்ஜும் ஆகிட்டே தான் இருக்கும். இப்போ பெரிய அமௌண்ட் இது நம்ம எவ்வளோ கிடைக்கிறோமோ சொல்லவே முடியாது, நம்மளுக்கு எவ்வளோ கரண்ட் வேணுன்றது. எவ்வளோ பெரிய மோட்ரு வைக்கிறோமோ அவ்வளோ. பெரிய மோட்ருனால் என்னென்னா நிறைய காயில்ஸ் இருக்கும் அதில், அண்ட் மேக்னெட்டை சுற்றி இருக்கும் கரண்ட்டுக்கு ஃபார்ம் ஆகுறதுக்கு. ஸோ அந்த மெத்தட் தான் எல்லாமே. இது லைக் ஃப்ளைவீல் மெத்தட் தான் இது, கியர் மாடல்ஸ். ஓகேங்களா. ஸோ ஷேர் பண்ணுங்கள், யாருக்கு வந்து இதில் நிறைய ஆர்வமாக இருப்பாங்க, இதை தேடிட்டு இருப்பாங்க எப்படியாவது செய்யணும், இந்த இதுக்கு வரணும், பெர்பெச்சுவல் மோஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணும் அப்படின்னும் போது அவங்களுக்கு இது காட்டுங்க. அவங்களுக்குலாம் இது இன்னும் கிளியராக புரிஞ்சிடும். உங்களுக்கே புரிஞ்சிருக்குன்ற எவ்வளோ கிளியராக புரிஞ்சிருக்கு. அதே மாதிரி தான் அவங்க அதில் ரொம்ப ப்ராக்டிக்கலாக பண்ணிகிட்டே இருப்பாங்க, ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ ஆர்வத்தோடு அவங்க செய்வாங்க, இதெல்லாம் ஏதாவது ஒரு ஸ்டெப்பை எடுப்பாங்கன்றதுக்காக. ஓகேங்களா. அவங்களுக்கு இது ஒரு ஐடியாஸ் கொடுக்கும், உங்களுக்கு மெயினாக இது ஐடியா கொடுத்துருக்கணும். ஓகேங்களா. இது வந்து
நல்லா ஒர்க் ஆகுறது தான். என்ன ப்ராக்டிக்கலாக நம்ம இன்னும் பண்ணலன்னும் போது ஆகுமா ஆகாதான்னு யோசிக்க வேண்டாம். நீங்களே ஜென்ரலாக செக் பண்ணாங்கன்னா இது நிறைய பாசிபிலிட்டி பரவாயில்ல, இது ஈஸியான மெத்தடாக தானே இருக்குது, கரெக்டாக தானே இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? யூஸ் பண்ணுங்கள். இதை உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குன்னா கேளுங்க. இப்படி ஒரு ஆள் முடியாது முடியாது அப்படி ஏதாச்சும் தோணுச்சுன்னா அது கேளுங்க, ஏன் முடியாதுன்னு சொல்கிறேன். நானும் பார்க்குறேன் எப்படி முடியாதுன்றீங்கன்னு தெரியல அப்படின்றதுக்கு அது செக் பண்ணுவேன். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கரெக்டான ஏதாவது ஒரு சொல்யூஷன் அதில் உங்களுக்கு கிளியர் ஆகிற மாதிரி, டவுட் கிளியர் ஆகிற மாதிரி நான் ட்ரை பண்ணுவேன். ஓகேங்களா? பட் கண்டிப்பாக அதை வந்து இங்கே ஏதாவது டவுட் இருக்கிறத கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லுங்கள், கேளுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.